குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக 12 ராசிகளுக்குமான ராகு கேது சிறப்பு பயிற்சி பலன்களை ஒரு ஆய்வு தொகுப்பாக வழங்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம கடகராசி லக்ன நேயர்களுக்கான பதிவை பார்ப்போம். கடகராசிக்காரர்கள், நீங்க ரெகுலரா நம்ம வீடியோஸை பார்க்குறவங்களா இருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போகலாம். இந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், நம்ம கர்ம கிரகங்கள்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ராகு கேதுக்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்மளுடைய கர்மா ஷிஃப்ட் ஆகுது. அதாவது சில நல்ல இடங்களுக்கு போச்சுனாக்கா நல்ல கர்மாக்களினால் நம்ம நல்ல பலன்களை அடைவோம். சில அவ்வளோ சிறப்பில்லாத இடங்களுக்கு போகும்போது நம்மளுடைய கடந்த கால கெட்ட கர்மாக்களை நாம் கழிக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னும் இது வந்து ஜோதிட நூல்கள் வேறு வேறு விதமாக சொல்லுது. அனுபவத்தில் பார்க்கும்போது அது ஓரளவுக்கு உண்மையாகவும் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த ராகுவும் கேதுவும் வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு பயிற்சி ஆகிறாங்க. மீனத்திலிருந்து கும்பத்திற்கு ராகுவும், கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாரு. எப்பயுமே பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள்னால இப்படி தலைகீழா நகருது. சரி, 2 கிரகங்களும் ஒன்றுக்கு ஒன்று தலையும் வாலுமாக, அதாவது ஒன்றின் நிழல் மற்றொன்றுன்ற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட நேர் எதிர் திசையில கிரகங்கள் இருக்கும். ஓகேங்களா? அதாவது 1ஆம் வீட்டில் ராகு இருக்காருன்னா 7ஆம் வீட்டில் தான் கேது இருப்பார். 2ஆம் வீட்டில் ராகு இருக்காருன்னா 8ஆம் வீட்டில் தான் கேது இருப்பார். அந்த மாதிரி 2 பேரும் ஒன்னாவே தான் நகருவாங்க. ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ராகுவும் கேதுவும் 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள். அந்த அடிப்படையில் இப்போ கடந்த நவம்பர் 2023க்கு பிறகு இந்த மே மாதம் தான் பயிற்சி ஆகிறாங்க. ஸோ இந்த 1.5 ஆண்டு காலம் கடகராசி லக்னக்காரங்களுக்கு ராகு கேதுக்களால் நன்மை தான் இருந்துச்சு. கேது 3ஆம் இடத்திலிருந்து தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தாரு. புதிய முயற்சிகளையும், புதிய நபர்களுடைய கான்டாக்டும், புதிய வாய்ப்புகளும், புதிய நிறைய டிராவலிங், நிறைய நல்ல நல்ல டிராவல் பண்ணுறதுக்கு, ஒர்க்கு ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக டிராவல், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இந்த கேது 3ஆம் இடத்துலேருந்து ஏற்படுத்தினாரு. ஏன்னா அது உபஜயஸ்தானன்றதுனால கேது அந்த இடத்துல நன்மை செய்கிறாரு. ராகு 9ஆம் இடத்திலிருந்து பெற்றவங்களுக்கு செய்யக்கூடிய கர்ம கடன்கள், பெற்றோர்கள் மதிக்கும் நிலையில வாழ்றது, அப்பா வழி உறவுகளோட சற்று உறவுகள் சில பிரச்சனைகள், சொத்து தகராறுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் பைசல் பண்ணி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றது, இந்த மாதிரியான அமைப்புகளையும் இந்த ராகுவானவர் 9ஆம் இடத்துல இருந்து கொடுத்தாரு. வெளிநாடு பயணங்களை ராகு ஏற்படுத்தி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம வேறு மொழி, வேறு கலாச்சாரத்தை சார்ந்த நபர்களோட அதிக பழக்கத்தை ஏற்படுத்தினாரு. சரிங்களா? வேற்று மாநிலம், வேற்று மொழி பேசுகிற நபர்களை வேலைக்கு வச்சு அதன் மூலமா லாபம் சம்பாதிச்சதும் இந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருந்தது. ஸோ இது மாதிரி பல நல்ல பலன்களை ராகு கடகத்துக்கு கொடுத்தார். இப்போ கடகத்திற்கு 2ஆம் இடமான சிம்மத்திற்கு கேதுவும், 8ஆம் இடமான கும்பத்திற்கு ராகுவும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த 2-8ன்றது வந்துட்டு ரெண்டுமே வந்து பணவரஸ்தானங்கள். சரியா? ஸோ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வந்துட்டு சற்று கவனம் வேண்டும். 2ஆம் இடத்துல கேது வரும்போது பணத்தால் உறவுகள் பிரியும் தன்மை, உறவுகள் மனக்கசப்பை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுத்தும். பணம் வந்து உங்களுக்குள்ள ஒரு ஃபேக்டரா இருக்கக்கூடாது. அது கணவன் மனைவி, காதலன் காதலி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, இது மாதிரி எந்த உறவாக இருந்தாலும் பணம் ஒரு ஃபேக்டரா வச்சுக்காதீங்க. பணம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பார்க்காதீங்க திருப்பி வரணும்ன்ட்டு. ஏன்னா அங்கேயும் சண்டை வரும், பிரச்சனை வரும். கொடுத்தீங்கன்னாக்க சரி, அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும்ன்ற எண்ணம் இருந்தால் மட்டும் பணத்தை கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. இல்லைன்னா இல்லைங்க, இல்லை உண்மையிலே இல்லைன்னு சொல்லிடுங்க. காரணம், நீங்க உங்க தேவைக்காக வச்சிருக்கிற பணத்தை எடுத்து 1 மாசம் 2 மாசத்துக்கு கேட்குறாங்கன்னு கொடுத்து அது 6 மாசம் 1 வருஷம் இழுக்கு. அது இழுத்ததுனால உங்களுக்கு வந்துட்டு உங்க தொழிலோ அல்லது உங்க வியாபாரமோ பிரச்சனை ஆகிற மாதிரி சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக உறவுகளால் மனக்கசப்புகள் உண்டாகும் இல்லையா? அதை தவிர்க்கிறதுக்கு தான் இதை சொல்றேன். ராகுவும் கேதுவும் 8ஆம் இடத்துல ராகு வர்றாருங்க. மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் கவனம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு மெடிசன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு அல்லது குறைச்சிக்கிட்டு உணவுகள்ல வந்து சேஞ்சஸ் பண்ணி அதன் மூலமாக உங்கள் ஹெல்த் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி காலையில் 1 சாயந்தரம் 1 சுகர் டேப்லெட் சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க. முடிந்த அளவுக்கு அந்த காலையில் 1 சாயந்தரம் 1ன்றது அரை மாத்திரை அந்த மாதிரி குறைச்சி உணவுல கண்ட்ரோலை எடுத்துக்கிறதுக்கான வழியை பாருங்க. சரிங்களா? வாழ்வியல் மருத்துவம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்லாம் கூட சொல்லுவாங்கல்ல, உணவுலேயே மருந்து, நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு அதிகமாக முயற்சி பண்ணுங்க. வெந்தயம் சாப்பிட்றது, வேப்பிலை வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு
ஒரு கொழுந்து சாப்பிடலாம், இல்லை தினமும் சின்னதாக ஒரு கொழுந்து எடுத்து சாப்பிடலாம். இதெல்லாம் உங்களுடைய சர்க்கரை நோய் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுன்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியாது, பட் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதே மாதிரி உங்களுடைய நோய் சார்ந்து உங்களுடைய அந்த நேச்சுரோபதி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய யாராவது நல்ல டாக்டர்ஸோ அல்லது அந்த இது அவங்க அறிஞர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு அதை உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தையும் மருந்து பழக்க வழக்கத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. 8ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, அதுலேயும் குறிப்பாக வேறு மதம் வேறு மொழி சார்ந்த வேற ஊருக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் அவங்களால உங்களுக்கு ஒரு கெட்ட பேர், ஒரு நெகட்டிவ் திங்ஸ் வரலாம். சரிங்களா? என்ன சார் கடகம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தானே சார் நல்லா ஓரளவுக்கு கடந்த 1.5 வருஷமா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு, திடீர்னு இப்படிலாம் சொல்றீங்க. கவலைப்படாதீங்க. சனி நல்லா இருக்காரு, குரு சூப்பரா இருக்க போறாரு. ராகு கேதுக்கள் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதை மட்டும் தான் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரியா? உடனே ராகு கேது என்ன அப்படி போட்டு படுத்தி எடுத்துருவாங்கன்னு பயந்துடாதீங்க. சின்ன அளவு தான். இந்த பிரச்சனைகள்லாம் வந்தாலும் கூட பெருசா ப்ளோ அப் ஆகாது. காரணம் குருவும் சனியும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அதனால கவலைப்பட வேண்டாம். அப்போ ராகு அதே மாதிரி இரவு நேரங்களில் வண்டி ஓட்டுறது, இந்த விஷ ஜந்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த குளவி, இந்த எறும்பு, இந்த பூச்சி, இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள், அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய விஷ ஜந்துக்கள் கடிச்சுன்னா அது அந்த அந்த மாதிரி ஏதாவது 1-2 கடிச்சு கொப்பளம் வருது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அது மட்டும்தான் ராகுவால. கேதுவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்து கேது வார்த்தையால் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அல்லது ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்து அந்த வாக்கு கொடுத்த அந்த வாக்கு உங்களுக்கு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண முடியாம, கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாம, அதன் மூலமா ஒரு வருத்தத்தையும் ஒரு வேதனையும் உங்களுக்கு இந்த கேது ஏற்படுத்துவார். சரிங்களா? அது ஒரு வீட்டுக்குள்ளேயா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையா இருக்கலாம். நீங்க சொல்லிருப்பீங்க நெக்ஸ்ட் இயர் நீ ஸ்டார்ட் பண்ற, நானும் ஒரு பார்ட்னரா ஜாயின் பண்ணிக்கிறேன்னு. நீங்க வருவீங்கன்னு நம்பி உங்க ஃப்ரெண்டு வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை என்னால் இப்போதைக்கு முடியாதுன்ற சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. ஆனா அதனால மனஸ்தாபங்கள் வரும். அதே மாதிரி குடும்ப உறவு, கணவன் மனைவி உறவுகள்ல அதிக கவனம். சிறு சிறு வாக்குவாதங்களோ சிறு சிறு சச்சரவுகளோ பெருசா வெடிக்காத அளவுக்கு அப்பப்ப விட்டு கொடுத்து பேசி தீர்த்துக்கோங்க. கணவன் விட்டு கொடுக்கலையா உடனே மனைவி இறங்கி போயிடுங்க, மனைவி விட்டு கொடுக்கலையா கணவன் இறங்கி போயிடுங்க. 2 பேர் மேலேயுமே இறங்கி போறதுல தப்பு கிடையாது. உறவை காப்பாத்துறதுக்கு இறங்கி போறதுல தப்பு இல்லை. சரிங்களா? சரி. ஏன்னா அதே மாதிரி 3வது நபர்களின் தலையீடு குடும்பத்துக்குள்ள அலோவ் பண்ணாதீங்க. 3வது நபர்கள்லாம் யாரு? ஃப்ரெண்ட்ஸு, புதுசா பழக்கமானவங்க, அந்த மாதிரி. சரிங்களா? தூரத்து சொந்தம், ரெகுலர் டச் எல்லாம் இல்லை, திடீர்னு தான் இப்பதான் வர்றாங்க, அந்த மாதிரி அவர்களுடைய தலையீட்டை குடும்பத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட அந்தரங்க விஷயங்களை வெளியில ஓப்பனா சொல்லாதீங்க. ஏன்னா அதை நீங்க சொன்னீங்கன்னா இப்ப மாட்டிக்குவீங்க. பாஸ்வேர்டு, இந்த கான்ஃபிடென்ஷியலான விஷயங்களையும் வெளியில யாருக்கும் சொல்லாதீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க கவனமா இருக்கணும். இதுதான் உங்களுக்கான இந்த ராகு பலன்கள். உங்களுக்கான பரிகாரம் சொல்றேன் பாருங்க. பாம்பு கூடை பிடித்த மாதிரி இருக்கக்கூடிய அம்மன் படங்கள் இருக்கு இல்லையா, அதை வீட்டில் வச்சு வழிபடுங்க. நிறைய அம்மன்கள் இருக்குங்க, இந்த கருமாரி அம்மன், பாளையத்தம்மன், இந்த மாதிரி இந்த பாம்பு நாகம் கொடை பிடிக்கிறவன் நாகாத்தம்மன், இந்த மாதிரிலாம் அம்மன் கோயில்கள் இருக்கு. புற்று இருக்கக்கூடிய கோயில், அம்மன் கோயிலே புற்று இருக்கும் பாருங்க ஒரு பக்கத்துல, அந்த மாதிரி கோயில்களும் இந்த அம்மன் பிளஸ் பாம்பு காம்பினேஷன் எங்கெல்லாம் வருதோ அந்த கோயில்களில் நீங்க போய் அடிக்கடி வழிபாடு பண்ணுங்க இந்த வருஷத்துல. அதே மாதிரி ராகு காலங்கள்ல யாருக்காவது இந்த கருப்பு நிறமான பொருட்கள், கருப்பு உளுந்து, இதை தானம் பண்ணுங்க. சரிங்களா? அது ரொம்ப நல்லது. அல்லது கருப்பு உளுந்தினால் செய்த ஏதாவது பதார்த்தங்கள் இருக்குல்ல, அந்த பதார்த்தங்கள் கூட நீங்க தானமா கொடுக்கலாம். சரிங்களா? சரி, இதுதான். மற்றபடி வேற ஒன்றும் பெருசா பாதிப்புகள் இல்லை, நல்லா இருக்கு. குருவும் சனியும் நல்லா இருக்கிறதுனால ராகு கேதுக்களால் வர்ற சின்ன சின்ன தொல்லைகள் பெருசா உங்க தொழிலையோ பண வரவையோ எதையும் பாதிக்காது. இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதை நீங்க டேக்கிள் பண்ணி போகணும். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை வேறொரு நல்ல ஆய்வு பதிவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிட ஜாதக நியூமராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அது என்னால் தனிப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் சொல்ல முடியாது. இந்த பதிவு சார்ந்த ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் போடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தா ஒத்து போச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. அதையும் நான் உங்களுக்கு, அதுதான் மற்றவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் படித்து பார்க்கும்போது. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடன் ஜாமக்கொள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே.